திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சந்தானம் மீது குவியும் புகார்கள், பரபரப்பு. ஆர்யா தயாரிப்பில் நடிகர் சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வருகிற 16ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள பாடலில் திருப்பதி ஏழுமலையானை கிண்டல் அடித்திருப்பதாக கூறி பிரச்சினை கிளப்பி இருக்கிறது. இந்த நிலையில் பெருமாளை இழிவுபடுத்திய சந்தானம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சந்தானம் நடிப்பில் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வரும் 16ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த படத்தை நடிகர் ஆர்யா தயாரித்திருக்கிறார். படத்தின் டீசர் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களின் பலத்த வரவேற்பை பெற்ற நிலையில் தற்பொழுது படத்தின் ப்ரமோஷன் பணியில் படக்குழு ஈடுபட்டுள்ளது. தில்லுக்கு துட்டு படத்தின் தலைப்பு ராசியாக அமைந்ததால் அதற்கு பிறகு வரும் அனைத்து படங்களையும் டிடி ரிட்டர்ன்ஸ், டிடி நெக்ஸ்ட் லெவல் என பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது யூடியூபராக சந்தானம் நடித்திருக்கும் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை ஆர்யாவின் தி ஷோ ஃபிலிம்ஸ் தயாரித்திருக்கிறது. இந்த படத்தில் செல்வராகவன், கௌதம் வாசுதேவ் மேனன், மொட்டை ராஜேந்திரன், கஸ்தூரி ரெடின், கிங்ஸ்லி, யாஷிகா ஆனந்த் உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த படத்தின் முதல் பாடல் வெளியானது. கோவிந்தா என தொடங்கும் இந்த பாடலில் பெருமாள் குறித்து கிண்டல் செய்திருப்பதாக கூறி பல்வேறு இந்து அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. குறிப்பாக ஆந்திராவின் ஜனசேனா கட்சி அங்கு போர்க்கொடி தூக்கியிருக்கிறது. மேலும் சந்தானம் 100 கோடி ரூபாய் தர வேண்டும் என திருப்பதி தேவஸ்தானமும் வழக்கு தொடர்ந்து இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் கோவிந்தா கோவிந்தா பாடலில் யார் மனதையும் புண்படுத்தவில்லை. நான் பெருமாள் பக்தர் என்பதால் அந்த பாடலை வைத்தேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளது. ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் கீழ் திருப்பதியில் இருந்து மேல் திருப்பதிக்கு நடந்து நான் செல்வேன் என சந்தானம் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்நிலையில் இந்த நிலையில் பெருமானை இழிவுபடுத்திய சந்தானம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகர காவல் ஆணைய அலுவலகத்தில் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் தசரதன் அளித்துள்ள புகாரில் நடிகர் சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் ஒரு பாடலில் இந்து மக்கள் வணங்கும் வெங்கடேஷ பெருமாளின் பாடல் கேலி கிண்டல் செய்து பாடப்பட்டு இருந்தது. இது இந்து மதத்தின் மீதும் இந்து தெய்வத்தின் மீதும் தகுந்த நம்பிக்கை கொண்ட எங்களுடைய மனதை புண்படுத்துவதாகவும் இந்து மக்கள் வணங்கும் பெருமாளை இழிவுபடுத்தும் வகையில் இருந்தது. இது இந்து மக்களின் பொது அமைதியை கெடுக்கும் வகையில் இந்த பாடல் உள்ளது. எனவே இந்து மதத்தையும் இந்து மத கடவுளான பெருமாளையும் இழிவுபடுத்தி பாடல் வெளியிட்ட திரைப்பட நடிகர் சந்தானம், தயாரிப்பாளர் உள்ளிட்டோர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே சந்தானம் மீது பல காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் படத்துக்கும் சிக்கல் வந்திருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.